வணக்கம். நாம் இப்போ பங்கு சந்தை ஜோதிட கணிப்பு ஷேர் மார்க்கெட் ஆஸ்ட்ராலஜி தமிழ், அதாவது பங்கு மார்க்கெட் நேரம், அதோட நேரம் கெட்ட நேரம் எப்போ வரைக்கும் இருக்கும், எப்போ வங்கி பங்குகள் அடிவாங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இது பார்ட் 2 வீடியோ. இது பங்கு சந்தை ஜோதிட கணிப்பு. இந்த வீடியோ பிரசாந்த் கபூர் சொல்லிட்டு ஹிந்தி ஒருத்தர் இருக்காரு. இவர் கார்பரேட் ஆஸ்ட்ராலஜர், பங்கு சந்தை ஜோதிடர். ஸோ அவரோட வீடியோவை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம தமிழ் நேயர்களுக்காக நான் இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக அவரோட வீடியோ இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்டாக ஹிந்தி தெரிஞ்சவங்க, அது ஹிந்தியில் தான் இருக்கும், ஹிந்தி தெரிஞ்சவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ப்ரெடிக்ஷன் ஒரு கணிப்பு கொடுத்துருக்காரு முன்னாடியே. பங்கு சந்தை 26-28 அக்டோபருக்குள்ள ஒரு கிராஷ் நடக்கும்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5-6% மார்க்கெட்டும் இறங்கி இருக்கு. நிஃப்டி மீதி செக்டர்லாம் அதிகமாகவே விழுந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்றத சொல்றாரு இந்த வீடியோவில். அதே மாதிரி தங்கமும் வெள்ளியும் வாங்க சொல்லியிருந்தேன், மேலே போகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதுவும் மேலே போயிருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணணும், வாங்கலாமா வேண்டாமான்றத அப்புறமா நான் வீடியோவில் தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது அவரோட இந்த ஜோதிடம் இருக்கு இல்லையா, அதை இதை பேஸ் பண்ணி இருக்கு. முண்டேன் சொல்லிட்டு ஒரு ஜோதிடம். முண்டேன் ஜோதிடம்ன்றது ஜோதிடத்துல ஒரு வகை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது எதை டீல் பண்ணுதுன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், நாட்டு நடப்பு, அரசியல், புயல் வருமா, மழை வருமா, ஏதாவது நிலநடுக்கம் வருமா. ஸோ அந்த முண்டேன் ஜோதிடம்ன்றது அதை டீல் பண்றது. நாட்டு நடப்பு, அக்கம் பக்கம் நாடு படையெடுத்து வருமா, அந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், வெதர் இஷ்யூஸ், அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கணிப்பு தர ஜோதிடம் முண்டேன் என்பது. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் a SEBI registered ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். டிஸ்க்ளைமர், நான் இந்த வீடியோவை, அவர் கொடுத்த வீடியோவை, ஹிந்தியில் பேசின வீடியோவை நம்ம தமிழ் நேயர்களுக்காக ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணுறேன், மொழி வாக்கம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இல்லை, எதுவும் கிடையாது. ஸோ இப்போ எப்போது வரை கெட்ட நேரம் பங்கு சந்தைக்கு தொடரும். அவர் என்ன சொல்றாருன்னா, நவம்பர் 25 வரைக்கும், 25 புதன் கிரகம் வக்கரமாகும். அதே மாதிரி செவ்வாய் கிரகமும் டிசம்பர் பக்கம் வக்கரமாக ஆகிறதால மார்க்கெட்டுக்கு கெட்ட நேரம் தான். அது வரைக்கும் கெட்ட நேரம் தொடரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லை, 2025 அதாவது 2025லையும் 3-4 மாசம், அந்த 3-4 மாசம்ன்றது மட்டும் சரியா புரியல என்ன சொன்னாரு. ஸோ 2025லையும் ஒரு 3-4 மாசம் வரைக்கும் இது கெட்ட நேரம் தொடரும். அதாவது ஷேர் மார்க்கெட் ஏறாதுன்னு சொல்றாரு, கீழே இறங்குன்னு சொல்றாரு. ஸோ அவரே 95% அவர்கிட்ட அந்த ஷேர்ஸை எக்ஸிட் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. ஒன்லி டே ட்ரேடிங் தான் பண்றாரு, சேம் டே க்ளோஸ் பண்ணிடுறாரு பொசிஷனை சொல்றாரு. அவரோட கிளைண்ட்ஸுக்கும் அதே தான் சொல்லி நிறைய பேருக்கு இப்போ இந்த வீழ்ச்சியிலேருந்து தப்பிச்சிருக்காங்கன்றதையும் சொல்றாரு. அதே மாதிரி உங்க வீடு சொல்றத கேளுங்கன்றாங்க. அதாவது பிக் பாஸ் ஹவுஸா ஸ்மால் பாஸ் ஹவுஸான்றது நேயர்களான உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும். ஸோ எந்த வீடு சொல்றத கேட்கணுன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது கட்டம், ஜாதக ரீதியா 12 கட்டம் இருக்கு. அதில் ஒரு வீடு 12 வீட்டு எந்த வீடு சொல்றத கேட்கணும்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, வர மாதங்கள் இல்லை வர காலங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல காலமே கிடையாது. திடீர்னு 2% ஏறும், 3% இறங்கும். அவர் சொல்ற மாதிரி அதான் நடக்குது. இப்போ மார்க்கெட்டும் நேற்று ஏறிச்சு, இன்னைக்கு கொஞ்சம் இறங்கிச்சு, இந்த நேரத்துலாம் பார்த்தா சடனா இறங்கிச்சு. அப்புறம் யாரெல்லாம் மார்க்கெட்ல நஷ்டமாயிருக்காங்களோ நிறைய வருடமா, அவங்க அவங்களோட யோகம், ஜாதகம் யோகம் மார்க்கெட்ல ஈடுபடலாமா, யோகம் நல்லா இருக்கான்றதை பார்த்து செய்ய சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடணும்ன்றாரு. அதே மாதிரி உங்களோட ஒவ்வொருத்தரோட 5வது வீடு 10வது வீடு என்ன சொல்லுதோ கட்டத்துல, ஜாதகம் உங்களோட ஜாதக கட்டத்துல அது பிரகாரம் செய்யணும். அதாவது அந்த கட்டங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாம்னு சொன்னா ஈடுபடுங்க, லாபம் வரும் சொன்னா நல்லா இன்வால்வ் ஆகுங்க. இல்லை நஷ்டம் வரும்னா 5வது வீடும் 10வது வீடும் அந்த மாதிரி சொன்னா இறங்காதீங்கன்னு சொல்றாரு. ஸோ 5வது வீடு 10வது வீடு என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுங்க சொல்றாரு. அதே மாதிரி மற்றவங்களோட லாபம், அவங்க ஷேர் மார்க்கெட் உங்க ஃப்ரெண்டுங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது நிறைய லாபம் பார்க்குறாங்க, நம்மளும் லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை நஷ்டம் ஆக்கிடாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ உங்களோட 5வது வீடும் 5வது வீடு 8 மற்றும் 11வது வீடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அது நல்லது. அந்த மாதிரி இருந்தால் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு லாபம் வரும். அதே மாதிரி 11வது 2வது வீடு
கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட் ஜாதக பிரகாரம்னு சொல்றாரு. மேபி இதை நீங்க டீட்டெயில்டா உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கலாம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பெனி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கூட ₹1 ₹1.5 இருக்கிற பெனி ஸ்டாக்லாம் இன்னும் 4 வருஷத்துல 500ல இருந்து 1000 வரைக்கும் போகும்ன்றாரு. இதே மாதிரி ஆல்ரெடி நான் அந்த மாதிரி அவர் சொல்லி பெனி ஸ்டாக் ₹1 ₹2 இப்போ 1000 2000க்கு போகுதுன்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா அதை ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா செபி ரூல்ஸ் இருக்கு. அவரோட டீமை கான்டாக்ட் பண்ண சொல்றாரு. எப்படி நம்ம மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லுவாரோ அவரோட டீமை கான்டாக்ட் பண்ண சொல்லி அந்த மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட வேண்டாம், மார்க்கெட் கீழே போக போக ஆட் பண்ணிக்கோங்க. சடனா மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு உடனே லாஸை புக் பண்ணாதீங்க, வித்துட்டு போயிடாதீங்க. இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, வங்கி பங்குகள் மறுபடியும் அடி வாங்கும். அது எப்போன்னா 8th February 2025 முன்ன பின்ன, அந்த டேட்டுக்கு முன்ன பின்ன மறுபடியும் ஒரு கரெக்ஷன் நடக்கும் வங்கி பங்குகள். ஸோ உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நடுவில் இன்கேஸ் ஜாதகம் மாறிச்சுன்னா வாங்கலாமா விற்கலாமா இல்ல என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாமான்றத நடுவில் நான் வீடியோ போடுறேன் சொல்றாரு. அதே மாதிரி இப்போ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. என்னோட லெவல்ஸ்லாம் மற்ற வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். லெவல்ஸ்லாம் 94% சக்சஸ் ரேட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி. இது நான் கணேஷ் பாபு, ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ, ஷேர் மார்க்கெட் ஜோதிடம். இது பார்ட் 1. இது பார்ட் 2 வீடியோ பார்த்தது நீங்க. இது பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பார்ட் 1 வீடியோ இருக்கும். அதுல திடீர் லாப ஜாதகங்கள், எந்த வீடு லாபம் கொடுக்கும், எந்த ஜாதக நபர்கள் பங்கு சந்தையை தவிர்க்க வேண்டும், ஷேர் மார்க்கெட்டு மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகங்கள், இதை பத்திலாம் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். இவர் சொன்னதை பேஸ் பண்ணி, ஆஸ்ட்ரோக்கு சொன்னதை பேஸ் பண்ணி. ஸோ இது ஒரு வகையில நல்லது தான். சில பேருக்கு அதிகமாக நஷ்டம் ஆகினே இருக்கும், அவங்களாம் இதை ஒரு வாட்டி செக் பண்ணா நல்லது. ரொம்ப நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா போடணும்னா உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். இதெல்லாம் என்னோட மற்ற வீடியோஸ் ஷேர் மார்க்கெட் பங்குகள் குறிச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல போனா இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நன்றி.